உலகெங்கிலும் இருந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவுக்கு வருகை தரும் பக்தர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தேன் பழனி சமுதாய கல்லூரி, அழகப்பா பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், சென்னை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், இளநிலை மற்றும் முதுநிலை பாடப்பிரிவு, MBA, MCA பாடப்பிரிவு மற்றும் டிப்ளமோ நர்சிங் பாடப்பிரிவுகளுக்கும் தற்பொழுது சேர்க்கை நடைபெற்று வருகிறது. எண் 18B/5, காந்திநகர், ஓல்டு பைப்பர்ஸ் சாலை, பார்வதி மெடிக்கல் அருகில், திருவண்ணாமலை. தொடர்புக்கு 9486878710, 8667467838 மற்றும் 9488724827. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் கோவில் கருவறை முன்பு அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். முக்கியமான விழாவான கார்த்திகை மாதத்தில் 10 நாட்கள் உலக பிரசித்தி பெற்ற திருக்கார்த்திகை தீபத் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு தீபத் திருவிழாவானது கடந்த 24ஆம் தேதி 63 அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெற்று வந்த விழாவில் காலை உற்சவத்தில் விநாயகர் மற்றும் சந்திரசேகர் மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதேபோல் இரவு பஞ்சமூர்த்திகளான விநாயகர், முருகர், உண்ணாமுலையம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தியம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் போல் இரவு பஞ்சமூர்த்திகளான விநாயகர், முருகர், உண்ணாமுலையம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோர் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவின் முக்கிய விழாவான 10ஆம் நாள் திருவிழா இன்று அதிகாலை சுவாமி, அம்பாள் மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அதிகாலை 3:30 மணிக்கு ஆலயத்தின் கருவறை முன்பு உள்ள பிரதோஷ நந்தி சிலை அருகில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற கோஷத்துடன் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. இந்த பரணி தீபம் என்பது ஏகன் அநேகன் என்னும் தத்துவத்தை விளக்கும் வகையில் 1 மடக்கிலிருந்து 5 மடக்கிற்கு தீபம் ஏற்றப்பட்டது. பிரதோஷ நந்தி சிலை அருகில் ஏற்றப்பட்ட பரணி தீப மடக்கை சிவாச்சாரியார் கையில் ஏந்தியவாறு 2ஆம் பிரகாரத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் வைகுந்த வாயில் வழியாக அண்ணாமலையார் மலை உச்சிக்கு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 3ஆம் பிரகாரத்தில் உள்ள உண்ணாமுலையம்மன் சன்னதியில் உள்ள உண்ணாமுலையம்மனுக்கு ஆராதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிமரம் அருகில் உள்ள விநாயகர், முருகர் ஆகியோருக்கு ஆராதனை காட்டப்பட்டு மீண்டும் திருக்கோவிலின் மூலஸ்தானத்தில் ஆராதனையானது காண்பிக்கப்பட்டது. பரணி தீபத்தை தொடர்ந்து இன்று மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் கோவிலுக்கு பின்புறம் உள்ள 2668 அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப ஜோதியை காண தமிழகம் மட்டுமல்லாது மாநிலங்களில் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்ய உள்ளனர்.